وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وَنَجِّنَا بِرَحْمَتِكَ مِنَ الْقَوْمِ الْكَافِرِينَ. எங்கள் இறைவா, உன்னுடைய அருளால் உன்னை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களுமே அவனுடைய கோபத்தை பெற்று தரக்கூடியதாக மாறும். அதனாலதான் அல்லாஹ் இத்தகைய துவாவை சொல்லி தர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பழகக்கூடியவர்கள், நம்ம யாருக்கிடத்துல நம்ம பழகுறோமோ, நம்முடைய நட்பாக இருக்கட்டும், நம்முடைய உறவு வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், நட்பு வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நீங்கள் நல்லவர்களோடு என்ன செய்யுங்க, நீங்க பழகுங்க என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நீங்கள் உண்மையாளர்களோடும் முத்தகீன்களோடும் என்ன செய்யுங்க, சேர்ந்து இருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்ம இடத்துல வந்தோம். யார் இடத்துல நம்ம பழகுறோமோ அவங்கள்ட்ட என்ன குணம் இருக்கோ, என்ன செயல் இருக்கோ, அதை என்ன செஞ்சிடும், அது நம்ம இடத்துல வந்துடும். அதனாலதான் பழகக்கூடிய விஷயத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நீங்கள் நல்லவர்களோடு பழகுங்கள் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களிடத்துல அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கும் அவனுக்கும் முரண்பட்டதாகவே இருக்கும். அதனாலதான் இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் இப்படி சொல்லித்தரா. அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா தான், யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குதோ அவர் தான் என்ன செய்வார், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய செயல்கள் செய்வதை விட்டும், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் அவர் தான் பாதுகாக்கப்படுறார். யாரு? பிரஹ்மதிக வனஜ்ஜினா பிரஹ்மதிக, உன்னுடைய அருளால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்பதாக அல்லாஹ் இந்த துஆவுல சொல்லி தரான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் என்ன செய்யறா, அல்லாஹ் பாதுகாக்கிறா. அவனை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களை விட்டும், அந்த நிராகரிக்கக்கூடிய அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை விட்டும், அந்த முரண்பாடான செயல்களை விட்டும் என்ன செய்யறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஒரு சிறந்த நர்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதற்கு சில செயல்பாடுகளை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து உடனடியா கிடைக்கும், யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறதுக்கு தாமதமாகும், யாருக்கு சுத்தமா அல்லாஹ்வுடைய ரஹமத்தே கிடைக்காது. ரஹமத்துனா என்ன? அதுல எல்லாமே அடங்கிடும். ரஹமத் என்று சொன்னால் அதுல எல்லாமே அடங்கிடும். ரஹமத்துனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்வதல்ல. கிதாபுல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு விரிவுரையே நாம் என்ன செய்ய முடியாது, எழுதி முடிக்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பதாக என்ன செஞ்சிட முடியாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு சொன்னாலே அது பறந்து விருந்து கிடைக்கும். எதுலெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குது அதெல்லாம் இரட்டிப்பாகவும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அது விரிவடைந்துகிட்டே போறதுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத். அது எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும், யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துல ரஹமத் செய்வாயாக அப்படின்னு நாம கேட்டோம்னா, அந்த சந்தோஷம் 2 மடங்காகும், பல மடங்காகும், அது விரிவடைந்துகிட்டே போகும். அதான் அல்லாஹ்வுடைய ரஹமத். யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துல எனக்கு ரஹமத்து செய்யி அப்படின்னு நம்ம அல்லாஹ் கேட்க சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கத்து தராங்க. அப்ப அதுல அந்த குடும்பத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சிகளை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு இவ்வளவுதான் என்பதாக முற்றுப்புள்ளி கிடையாது, அது விரிவடைந்த நிலையில இருக்குது. அதுல அல்லாஹ் யாருக்கு ரஹமத்தை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செயலை சொல்றான். யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை வழங்குவான் என்று சொன்னால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய, எதை நாம விரும்புறோமோ, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதிலிருந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நிறைவான பலனை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன விரும்புறீங்களோ
அதை நீங்க தர்மம் செய்யாத வரை, அதை நீங்க கொடுக்காத வரை, அதை நீங்க ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க, கொடுக்காத வரை நீங்கள் முழுமையான பலனை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக நான் சொல்றேன். ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான தோட்டமே ஒரு பேரித்தம்பழ தோட்டங்கள். அவங்கள்ட்ட நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதுல அவங்க ரொம்ப விரும்பியது, ரொம்ப அன்பு வச்சிருந்தது, அந்த தோட்டத்தை ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் அந்த தோட்டத்துக்கு போவாங்க. அந்த தோட்டத்தின் மீது அவங்களுக்கு ஒரு தனி ஒரு பிரியம் இருந்துச்சு. இப்போ என்னதான் இருந்தாலும் நம்மள்ட்ட நாம ஒரு 10 வீடு இருக்குது அல்லது ஒரு 2 வீடு இருக்குன்னா ஏதோ ஒண்ணு விரும்புவோம். அது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த தோட்டம் ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு. அடிக்கடி போயிட்டு வரவங்களா இருப்பாங்க. அந்த தோட்டத்துல இருக்கிறதும் அந்த தோட்டத்தை சுத்தி வலம் வருவதும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தோட்டத்தை நான் என்ன செய்யறேன், நான் வக்ஃபு செய்யறேன். யாருக்கு, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நீங்க என்ன வேணாலும் பயன்படுத்திக்கீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில இதை நான் கொடுக்குறேன் என்பதாக கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, ரொம்ப நீங்க விரும்பக்கூடிய தோட்டம் இல்லை இது. இந்த தோட்டத்தின் மீது நீங்க அளவு கடைந்த பாசமும் விருப்பமும் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை, அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய ரஹமத்தை பெறுவதற்காக வேண்டி இதை நான் கொடுக்கிறேன் என்பதாக சொன்னார். அப்போ கண்ணியமிக்க சகோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில இந்த உலகத்தில் தான் விரும்பக்கூடியதை கொடுக்கிறாரோ, இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் தான் விரும்பியதை யார் கொடுக்கிறார், அவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறார் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தான் விரும்பியதை கொடுக்காத வரையிலும் நிறைவான பலனை அடைந்து கொள்ள முடியாது. யார் தான் விரும்பக்கூடிய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு முழு பலனை வழங்குவான். அந்த பலன் ஆக உயர்ந்ததா அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிடும். அவருடைய பொருளாதாரத்துல, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய செயல்பாடு எல்லாத்துலயுமே என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைச்சிரும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தாமதமாக கிடைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல பதிவு செய்யறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இவருக்கு தாமதமா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இவர் உடனே கிடைச்சிடாது. ஆனா அல்லாஹ் இவருக்கு என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். ஆனா தாமதமாக அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து தனக்கு தேவையானதை, தனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டார். அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான், கொடுக்காமலாம் இல்லை. தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது மிஞ்சியது போக என்ன செய்யறாரு, யாருக்காவது கொடுக்குறாரு. அது பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ரஹமத்தை வழங்குவான். ஆனா முதல் நபருக்கு அல்லாஹ் வழங்கியதை போன்று உடனே கிடைக்காது, இவருக்கு தாமதமா கிடைக்கும். முதல் மனிதர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தான் விரும்புறத அப்படியே கொடுத்துட்டாரு. ஆனா இவரு தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு. அப்ப இதை அல்லாஹ் ஏற்றுக்குவான். ஆனால் அவருக்கு விரைவாக கிடைப்பதை போன்று அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொல்லக்கூடிய உதவி இவருக்கு தாமதமா கிடைக்கும். மூணாவது நபர், இவருக்கு சுத்தமாவே கிடைக்காது என்பதாக சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தான் சம்பாதித்த அனைத்தையுமே தனக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறார், சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். தனக்காக வேண்டி அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுல இருந்து கொஞ்சம் கூட அவர் கொடுக்கல, அதுல இருந்து கொஞ்சம் கூட அவர் கொடுப்பதற்கு முன் வரல. அவர் தான தர்மமும் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பாதையில செலவும் செய்யல. தனக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை அவருக்கு ஒருபோதும் வழங்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். திருமதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த வானத்துல, இந்த பூமியில் உள்ள எல்லா பொருள்களுமே நிச்சயமாக எனக்கு மறைந்திருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த வானம், பூமி, இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ இதுல எதுவுமே அல்லாஹ்விற்கு மறைந்திருக்கவில்லை. அப்ப என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாமே அவனுக்கு
தெரிந்ததாக இருக்குது. எதுவுமே அவனுக்கு மறைந்ததாக இல்லை. அது மனிதனுடைய பொருளாதாரங்களாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும், எண்ணத்தையும் செயல்களையும் உள்ளத்தில் இருக்கக்கூடியதையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். இவரை யாருனாலையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எல்லாமே அல்லாஹ்விற்கு பார்வைக்கு உட்பட்டதான் இருக்குமே தவிர அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறைந்திருக்கவில்லை என்பதாக வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய ரஹமத்தை யாருக்கு அல்லாஹ் விரைவாக வழங்குவான், அதுக்கு என்ன செயல்பாடுகள் தேவையோ அந்த ரஹமத்தை பெறக்கூடிய மக்களாகவும் அந்த செயல்கள் உள்ளவர்களாகவும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.